ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே சொத்திர பலியோடு ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே சொத்திர பலியோடு ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆண்டவரே நான் ஆராதிப்பே காப்பவரே நான் ஆராதிப்பே ஆண்டவரே நான் ஆராதிப்பே காப்பவரே நான் ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே
ஆமென். பிரைஸ் காட். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போஸ்தலர் 11:26. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அப்போஸ்தலர் 26-28. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. நல்லவர்களாய் ஜீவிப்பது, சபையில் பணிவிடைகள் செய்வது நம்மை கிறிஸ்தவனாக மாற்றாது. திருச்சபைக்கு செல்வதனால் கிறிஸ்தவனாய் மாற முடியாது. திருச்சபையில் அங்கம் வகிப்பதாலும் தவறாமல் சபைக்கு செல்வதாலும் கிறிஸ்தவனாக முடியாது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5. நம்முடைய நீதியின் கிரியையினால் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். உண்மை கிறிஸ்தவன் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. உண்மை கிறிஸ்தவன் தேவ பிள்ளையாய் மாறி அவருடைய குடும்பத்தின் அங்கமாய் மாற வேண்டும். உண்மை கிறிஸ்தவனின் அடையாளம் மற்றவர்களை நேசிக்கிறவனும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனுமாய் இருக்க வேண்டும். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 1 யோவான் 2:4. இறை வார்த்தைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்துவது அதன் முழுமையை தீர்த்து போக செய்து விடுகிறது. இறை வார்த்தை என்பது இறைவனாகவே பார்க்க வேண்டும். கிறிஸ்தவத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.